சைலண்ட். ஓகேவா? இல்லை நான் பேச கேட்குதா? ஓகேவா? ஓகே இல்லை? சரி, ஓகே, டன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, கடைசி தோட்டா ரொம்ப ப்ரெஸ் மீட் நம்ம எதிர்பார்த்துருப்போம். நிறைய ப்ரெஸ் மீட்கள் நம்ம அட்டன் பண்ணோம். இப்போ வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. February 28. நம்ம படத்தை வந்து தேட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மிஸ்டர் ஜெனிஷ் வந்திருக்கார். அவர் தான் நம்ம படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் டே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னிலேருந்து வந்து பார்ட் பை பார்ட்டாக நம்ம வந்து ப்ரமோஷன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் முதல் படியாக பார்த்திங்கன்னா வந்து எங்களால் முடிஞ்ச ஃபஸ்ட்டு இந்த பிளைண்டு அவங்களுக்கு வந்து முதல்ல இந்த உணவு கொடுக்குது, அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனமும் மற்ற சக நடிகர்களும் சேர்ந்து முடிவு பண்ண விஷயங்கள் இது. அதனால் அவங்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு அதுலேருந்து இந்த ப்ரமோஷனை ஆரம்பிக்கலான்னு சொல்கிறது தான் முதல் நிகழ்ச்சியாக இதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். மேலும் இந்த படத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ராதாரவி சார், அப்புறம் ஸ்ரீகுமார் என் பிரதர், ரெண்டாவது வையாபுரி சார், வனிதா விஜயகுமார், அப்புறம் யாசர், அப்புறம் நிறைய நடிகர்களாக இருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து பிஸி ஷெட்யூலில் நேற்று பார்த்துருப்பீங்க எல்லாம் அமரன் 100வது கொண்டாடத்தில் நேற்றுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஷூட்டிங் போக வேண்டியது. பட் போல இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ண வேண்டாம். அதை ப்ரொடியூசர்கிட்ட பேசி நாங்கள் நடித்த படத்தோட ப்ரொமோஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரணுன்றது இந்த ப்ரெஸ் மீட் மூலியமாக நான் வந்து தாழ்மையுடன் வேண்டிக்கொள்ளும். ஏன்னா எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரில, பட் இருக்காங்க. பட் இது மாதிரி இருக்கணும். ஏன்னா அவருக்கு நேற்றுக்கே சொன்னார், ராஜேஷ் நான் கண்டிப்பாக வருவேன், நான் அந்த படத்தோட ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டேன், அதனால் அவரும் ஓகேன்ட்டார். அதனால் அந்த தயாரிப்பாளருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இன்னொரு தயாரிப்பாளரோட வழியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் இந்த ப்ரமோஷன் டைம்ஸில் வந்து மற்ற இயக்குநர்களும் மற்ற தயாரிப்பாளர்களுக்கும் போன படத்தோட ப்ரமோஷன்ஸ் போகிறதுக்கு வந்து உதவி செய்யணுன்றது இந்த ப்ரெஸ் மீட் மூலிமா நான் வேண்டிக்குவேன். அதே மாதிரி அண்ணன் வையாபுரி என்ன மத்தியானம் ஊர் கிளம்புற ராஜேஷ் அப்படின்னாரு. இல்லைன்னா வந்துட்டு போகணும் அப்படின்னோடனே எதுவுமே பேசலை. அதனால் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு அவர்களுக்கும் நன்றி சொல்லி, மேலும் எங்கள் படத்தோட இயக்குனர், ஏன்னா ஸ்பெஷலாக அவர் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு குறுகிய காலத்தில் நாங்கள் பிளான் பண்ணி எடுத்த படம் அது. அதனால் எனக்கு சொன்னபடி முடிச்சு கொடுத்ததுக்காக அவருக்கு இந்த மேடையில் வந்து நன்றி சொல்கிறேன். ஏன்னா நிறைய டைரக்டர்ஸ்லாம் வந்து சொல்கிறது மீறி நாட்களையும் வந்து டேஸை வந்து அதிகப்படுத்திடுறாங்க. 20 நாள்னா 30 நாள், 30 நாள்னா 40 நாள்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு சொன்ன டேஸோட 1 டே வந்து எனக்கு ஷெடியூல் போட்டு காமிச்சு இப்போ 1 டே வந்து நானாக தான் பார்த்தேன். 1 டே வந்து எங்களுக்கு சிக்கனும் பண்ணி கொடுத்தாரு. சிக்கனும் பண்ணது இல்லாமல் நல்ல மேக்கிங்கும் பண்ணிருக்காரு. சிக்கனுன்றது அப்புறம் தான் நல்ல ஒரு மேக்கிங். அந்த டைரக்டருக்கு டேலண்ட் நிறையவே இருக்குது. அதனால் அவரை இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துறேன். ஏன்னா அவரை மேலும் நல்ல ஒரு பெரிய படங்களை அவருக்கு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்கள் தரப்புலேருந்து என்கிட்ட தான் கேள்வி கேட்கணும்னா கேட்டுருங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக பேசுவாங்க. யாராவது கேட்கணுமா? தயாரிப்பாளர் இல்லை, எல்லாம் பேசிக்கலாமா? முதல்ல பேச அண்ணா பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள், பிஆர்ஓக்கள், ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கம். படத்தோட பேர் வந்து கடைசி தோட்டா. படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜேஷ். அவர் வந்து தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, இசையமைப்பாளர், டைரக்ஷன் கூட பண்ணுவார், சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா வேலையும் கலந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார். எல்லாம் கலந்த கலவை தான் அவர். நல்ல ஒரு சிறந்த ஒரு ப்ரொடியூசர். பட்ஜெட் போட்டு இதுக்குள்ளே கொடைக்கானலில் போய் ஒரு சிறப்பாக ஒரு படத்தை பண்ணிட்டு இருக்கோம். படத்தோட இயக்குனர் நவீன். அந்த படத்தோட கேமராமேன் வந்து அவருடைய பிரதர் தான் மோகன்னு. அண்ணன் தம்பி 2 பேருமா சேர்ந்து அவ்வளோ பிரமாதமாக, அவர் சொன்ன ராஜேஷ் சொன்ன மாதிரியே வந்து என்கிட்ட கேட்டது 4 நாள் தான், ஆனால் மொத்தமே நான் நடித்தது 4 மணி நேரம் தான். அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்குங்க. அந்தளவுக்கு ஒரு நாளைக்கு 1 hour ஆனால் போலாம், நீங்கள் வீட்டுக்கு ரூமுக்கு போயிடலாம் அப்படின்ட்டுருவாங்க. மறுநாள் ஒரு 1 hour எப்போ வர சொல்கிறாங்களோ, ஒரு 12 மணிக்கு வாங்க போதும், லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பியிருக்கேனே அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் என்னை வந்து நடித்ததே தெரியாத அளவுக்கு அந்த படத்தில் ஒரு சின்ன அந்த முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்குது. அதில் நானும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்கேன். ஆனால் மெயின் பிக்சர் இங்கே இருக்கும்போது ட்ரெய்லர் அதிகமாக பேசக்கூடாது. நம்ம ஸ்ரீயை பற்றி உங்களுக்கு தெரியும். உண்மையிலே ரொம்ப அமைதியான, அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒரு ப்ரொடியூசருக்கு தகுந்த, டைரக்டருக்கு தகுந்த
அவர் வாட்டுக்கு ஷார்ட் எடுத்தாலும் எடுக்காட்டாலும் கோவப்படாமல் அவர் உட்காந்துக்கிட்டே இருப்பார். எங்கே காஷ்மீரில் இருந்தெல்லாம் அங்கேருந்து டேட்டை வாங்கி கேட்டு கொண்டு வந்து கொடைக்கானலில் வந்து அங்கேயும் குளிர் இங்கேயும் குளிர், ஆனால் அந்த மலையை விட்டுட்டு இந்த மலைக்கு வந்து எங்கேயும் டேட்டு கொடுத்து அவரால் ஒரு நாள் கூட ப்ராப்ளங்கள் இல்லாமல் கரெக்டாக ஸ்ரீ அங்கே வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. வனிதா இருக்காங்க. அப்புறம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ராதாரவி அண்ணன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவர் கூட சேர்ந்து இதில் ட்ராவல் பண்ணது நிறையா படங்கள் நடிச்சிருந்தா கூட இதில் அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணதில்லை, ஸ்ரீ கூட ஒர்க் பண்ணதில்லை. ஏன்னா முத ஸ்ரீ கூட இப்போ தான் ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் நிறையா பழகியிருந்தால் கூட இந்த படம் எங்களுக்கு ஒரு டூர் போன மாதிரி தான் இருந்தது. அந்த படத்துலேயும் கதை அந்த மாதிரி டூர் போகிற மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்குற மாதிரி தான், உண்மையிலே ஒரு டூர் போன மாதிரி தான் இருந்தது. ஜாலியாக போயிட்டு ஜாலியாக நடித்து முடிச்சுட்டு வந்திருக்கோம். இது முன்னாடியே ரிலீஸ் பண்ண வேண்டிய படம், இருந்தாலும் அதுக்காக நிறையா ராஜேஷ் போராடினார். முதல்ல வந்து லோக்கல் சரக்கு அப்படின்னு ஒரு படம் எடுத்தார், அதுலேயும் நான் நடித்தேன். இப்போ 2வது படம், அடுத்து 3வது படமும் எடுக்க போகிறார். இன்னும் பல படங்கள் எடுக்கணும், அது ரிலீஸ் ஆனால் தான். ஆனால் ரிலீஸுக்காக உதவி பண்ண ஜெனீஸை பற்றி சொன்னால் இப்போ தான் போன இதில் கூட பார்த்தோம் ஒரு ப்ரமோஷனில். அப்போ ஜெனீஸ் தான் சொல்லி அந்த பரமன் படத்தில் அவர் பேசும்போது அப்போ அந்த ப்ரொடியூசரு டைரக்டர் எல்லாருமே சொன்னாங்க, இந்த படத்தை யாரும் என்ன சின்ன படம் சொல்லி தேட்டரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் வாங்கவும் மாட்டேங்கிறாங்க, ஓடிடிக்கும் போக முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நான் கை ஊக்குறேன்னு சொல்லி அவர் மூலமாக என்ன பேனர் நேமு ஆக்ஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்களா, படத்தில் மட்டும் ஆக்ஷன் ரியாக்ஷன் கிடையாது, பேனர்லேயும் ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்குது. அதன் மூலமாக இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கை கொடுத்து தோல் தட்டி கொடுத்து ரிலீஸுக்கு ஏற்பாடு பண்ணதுக்காக அந்த ஜெனீஸுக்கும் எனது நன்றியை சொல்லிக்கிறேன். செல்வத்தை அங்கங்கே பார்த்துருப்பீங்க, அதாவது மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசும்பாங்க, அவரும் கீர்த்தியை காமிச்சிருக்காரு. இதில் செல்வமும் இருந்திருக்காரு, யாசர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, கொட்டாச்சி, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஒரு இதுக்குள்ளே ஒரு நான் சொல்லுவேன், அது குக்கருக்குள்ள குடும்பம் நடத்துகிற மாதிரி ஒரு காட்டேஜுக்குள்ளே ஒரு நடக்கிற ஒரு கதை. அதை விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு நவீன். அவருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் தயாரிப்பாளருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய ஒத்துழைப்பு தான். ஏன்னா இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இந்த படத்தை போய் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் ரிவ்யூ கொடுத்தா ஒரு 4 பேர் பார்க்குறது 8 பேர் ஆகும், 8 பேர் 80 பேர் ஆகும், 80 பேர் 800 பேர் ஆகும். ஆனால் அந்த படத்தை வெற்றியடைய செய்ய வேண்டியது விமர்சனத்தை பார்த்து அழகாக எழுதி இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ஃபஸ்ட்டு டைம் ஒதுக்கி ப்ரெஸ்லேருந்து வந்திருக்க அத்தனை பேருக்கும் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக அந்த பக்கம் தான் இருந்தேன். நான் சேனலில் ஒர்க் பண்ணுவேன். நான் தான் படத்தோட ப்ரெஸ் மீட்ஸ்லாம் போய் வீடியோ எடுத்து எல்லாம் இன்டர்வியூஸ் எடுக்கிறது. அதுக்கப்புறம் நடிக்க வந்தேன். சீரியல்ஸ்லேருந்து நடிச்சுட்டு இப்போது சினிமாவுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகிடுச்சு. ஏன்னா எங்கேயுமே யாரோட பேரையோ யாரோட சிபாசியும் சொல்லாமல் வரணுன்னு ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ளே ஒரு பிரின்சிபலோடு இருக்கிறவன். இந்த கடைசி தோட்டா வந்து பேர் தான் கடைசி தோட்டா, பட் இது எல்லாமே எங்களுக்கோட ஃபஸ்ட்டு புல்லட் தான். இது எங்களோட பயணத்துக்கு இதுதான் ஆரம்பம். அதுக்கு உங்கள் எல்லாத்தோட ஒத்துழைப்பும் உங்களோட விஷயஸும் தேவை. இந்த படத்தோட கதாநாயகன் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா ராதாரவி சார் தான். ஏன்னா ராதாரவி சார் இல்லைன்னா அந்த படம் கிடையாது. ராதாரவி சார் கூட நடிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும். அப்படி ஒரு வர்சடைல் ஆக்டர். அவர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நான் ஷேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறேன். ப்ரொடியூசர் ராஜேஷ் வந்து ப்ரொடியூசர் கம் மியூசிக் டைரக்டர் கம் ஆக்டர் வேறு இருக்குதா? ஆமாம், எல்லாமே அவர் தான். பலமுகம் கொண்டவர். ஆமாம். டைரக்டர் நவீன் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கார். கேமராமேன் அவரோட பிரதர், எல்லாமே சூப்பர் டீமு. அண்ணனும் நானும் சேர்ந்து இதான் ஃபஸ்ட்டு டைம் நடித்தோம். ஆனால் எங்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு நல்ல டைமிங், எங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் சீனெல்லாம் சிங்கிள் ஷாட்டில் நாங்கள் 2 பேரும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் ஒன்றும் கிடையாது, பட் அவர் எனக்கு விட்டு கொடுத்து அது அவ்வளோ அழகாக வந்திருக்கு. புலிக்குட்டினா அவர் வந்து என் கூட சீரியலில் நடித்தவர். பட் அவர் நிறையா படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நாங்களாம் இப்போ ஏன் அவசரமாக வந்தோன்னா, சினிமா ஷூட்டிங்லேருந்து கூட சீக்கிரம் வந்துடலாம், சீரியல் ஷூட்டிங்லேருந்து வரது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு சீரியல் ஷூட்டிங் தான். ஏன்னா சீரியல் ஷூட்டிங்கில் அரை மணி நேரத்துக்கு ஒரு எபிசோடு ஒரு சீன் எடுத்துடணும். ஸோ அதுலேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தனால தான் லேட் ஆகிடுச்சு. அவரும் அதுலேருந்து தான் வந்திருக்காரு. இங்கே யாசரை பற்றி சொல்லணுன்னா, யாசருக்கு வந்து யாசரை தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் தான், நீங்கள் ராட்சசன் பார்த்துருப்பீங்க, அதில் இருக்க கிறிஸ்டோஃபர் அவர் தான். அதே மாதிரி இந்த படத்தில் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இங்கே எனக்கு பேரா வந்து குஷின்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. வனிதா வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. கொட்டாச்சி, இந்த மாதிரி ஃபுல் டீம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க.
இந்த படத்தை வந்து ஒரு படம் இன்றைக்கி தியேட்டருக்கு வருது அவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குது. இது மத்தியில் இந்த படம் வந்து தியேட்டருக்கு வந்து இவ்வளோ நல்லா பப்ளிசிட்டி பண்ண ராஜேஷ்க்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா பப்ளிசிட்டியில் எந்த குறையும் வைக்கல. ஆஸ் அ ப்ரொடியூசர் அவர் சைடில் என்னென்ன பண்ணுமோ அதை எல்லாத்தையும் அற்புதமாக செஞ்சுட்டாரு. அதே மாதிரி ஆக்ஷன் ரியாக்ஷன் சார் வந்து இந்த படத்தை வாங்கியிருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏன்னா பெரிய படங்கள் இன்றைக்கி பெரிய பெரிய ஹிட் ஆகுது, நல்ல விஷயம். பட் சின்ன படங்களும் வரணும். இன்றைக்கி சின்ன படங்களும் நல்லா சக்ஸஸ் ஆகிட்டு இருக்க நேரத்தில் உங்களை மாதிரி நபர்கள் எங்களுக்கு வந்து கை கொடுப்பதுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை கஷ்டப்பட்டு கொண்டாந்து தியேட்டர் வரைக்கும் கொண்டாந்தாச்சு. இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எங்கள் எல்லாத்தையும் உங்கள் வீட்டு பிள்ளைங்களாக நினச்சி நீங்கள் எங்களை ப்ளெஸ் பண்ணி எங்களை மேலும் மேலும் வளர வைப்பீங்கன்னு நான் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. அடுத்தபடியாக இந்த டைரக்டர் இயக்குனர் இங்கே வாங்க, இங்கே வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் சவுண்டா நல்ல மற்றவங்களை மட்டும் சொல்ல தெரியுது. ஷார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கடைசி தோட்டா படத்தோட டைரக்டர் ராஜேஷ் அண்ணா. எனக்கு வந்து நான் கதை சொல்லும்போது அதை ஓகே பண்ணி எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதை தாண்டி ஸ்ரீ அண்ணன் கதை சொன்னோன்னே ரொம்ப நல்லா இருக்குடா பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அவர்கிட்ட சொன்னதை விட நல்லாவே எனக்கு கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வையாபுரி அண்ணன், அவர் ஆன் ஸ்பாட்டில் நிறையா காமெடி அந்த சீக்வன்ஸ் எல்லாம் அவரே கம்போஸ் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்தாரு. ராதாரவி சார், அவருக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்த கேரக்டரை விட நல்லாவே கொடுத்துருக்காரு. இந்த படத்தை நல்ல லெவலுக்கு கொண்டு வந்தது ராதாரவி சாரோட கேரக்டர். எனக்கு இந்த படம் வாய்ப்பு கொடுத்த ராஜேஷ் எனக்கு ரொம்ப நன்றி. பேச வராதுமே, ஏன்னா அவர் செயலில் தான் காமிப்பார், பேச்சு கம்மி, செயல் அதிகம். இப்படியே வாங்க வாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்திருக்க ப்ரெஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் தான், நானும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நடித்து தான் கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது நீங்களாக தான் சப்போர்ட் பண்ணி உன்னை பற்றி நான் பண்ணுறேன்டா, உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன்னை பற்றி ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லி இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். ஸோ அதே தான் இன்றைக்கி கடைசி தோட்டாக்கும் சாலிகிராம் ஃபுல்லாக பேனர் வச்சுருக்காரு ராஜேஷ் அண்ணன். ஸோ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்கான் படம். தெரியாதவங்களுக்கு கூட கடைசி தோட்டம்னா தெரியுது. ஆமாம் ரீசெண்டாக ஒரு பேனர் பார்த்தேன் அப்படின்னு. சாலிகிராமம், சென்னை நிறைய இடம் போயிட்டுருக்கு. இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் தான் இந்த கொண்டு போகணும். இனி தான் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன். அண்ணன் வந்து ஒரு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதில் ஒரு அன்னத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் இன்றைக்கி ஃபஸ்ட் நாள். வையாபுரி அண்ணன், அவர் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என் கூட அண்ணன் கூட காம்பினேஷன் இல்லை, பட் படமாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அப்புறம் ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் அவங்க, அப்புறம் மியூசிக் சாமிநாதன் அண்ணன். உண்மையாக சொல்கிறேன்னா பயங்கரமாக இருக்குது மியூசிக். படமாக பார்க்கும்போது தெரியும், எந்த இடத்துலையும் வந்து லேகே இருக்குது. அந்தளவுக்கு மியூசிக் அண்ணன் விளையாடி இருக்காரு. அப்புறம் ஸ்ரீ அண்ணன் சீரியல்ஸில் நிறையா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலேருந்து அவருக்கு படங்கள் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மெனக்கெட்டு ரொம்ப டெடிகேஷன் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்காரு. நவீன் ப்ரோ எனக்கு வாய்ப்பை கொடுத்தாங்க. ஸோ கதை சொல்லி இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நடித்தேன். அதே மாதிரி படமாக பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ராதாரவி சார் கூட, அவர் கூட ஒரு 7-8 நாள் நடித்தேன். அந்த 7-8 நாளும் நிறைய அனுபவங்கள் சொல்லி கொடுத்தாரு ராதாரவி சார். அவர் ஆரம்ப காலத்தில் சினிமாவில் நடித்து இந்த அளவுக்கு இவ்வளோ வயசாகியும் நடிச்சிட்டு இருக்கேன், அதுக்கான என்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ப்ளஸ் நீங்கள் தான் அதை வந்து சப்போர்ட் பண்ணி எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஆக்ஷன் ரியாக்ஷன். ஜெனிஸ் வாங்க. அங்கே உட்காரு. அனைவருக்கும் வணக்கம். எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக அடுத்து வரக்கூடிய கடைசி தோட்டா ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் சார்பாக தயாரிப்பாளர் திரு சுவாமிநாதன் ராஜேஷ் அவங்களோட தயாரிப்பு அண்ட் இசை எல்லாம் வருது. மிஸ்டர் நவீன், அவரை பப்ளிசிட்டி டிசைனராக எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டாக மல்டிபிள் டேலண்டடாக இருந்து இப்போ ஒரு டேரக்டராகவும் அவரை இந்த படத்தில் பார்க்குறது மகிழ்ச்சி. இந்த படத்தில் இன்வைட் பண்ணதுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு அவர்கிட்ட இருக்குது. நான் உள்ளே இருக்கணும், இந்த படத்தில் நாம் இருக்கணும்ன்ட்டு. தேங்க்யூ. மெயினாக எங்கள் ப்ரொடியூசர்
சிம்பிளாக சொல்லணும்னா முதல்ல பார்க்கும்போது ஒரு மாதிரியான ஒரு அப்பியரன்ஸில் தான் அவரை நான் பார்த்தேன். நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய கேள்விகள், பட் எல்லாமே பதில் எப்படி கிடச்சிதுன்னா அந்த படத்தோட ரீச். இப்போ நம்ம அந்த படத்தை நாம் அஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டராக பார்க்காம ஜென்ரலாக ஒரு சினிமாக்காரனா அல்லது இந்த சினிமாவில் சென்னை ஏரியாவில் இருந்து சரி, ஒரு தமிழ்நாட்டில் சினிமா பிடிக்கும் அப்படின்ற ஒரு ஆளாக இருந்து பார்க்கும்போது இந்த படத்துக்கு எப்படி ஒரு விசிபிலிட்டி அவர் கொடுத்துருக்காருன்றது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ரீசெண்டாக நேற்று தான் நான் இந்த படத்தோட ஃபாரின் ரைட்ஸ் சைன் பண்ணோம். அப்போது எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படத்தோட ப்ரைஸை ஹைக் பண்ணுறதுக்கு இந்த படத்தோட பப்ளிசிட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. இது ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதுக்கு நம்ம எடுத்துக்கிற எஃபர்ட்ஸ் அவர் வந்து எப்படின்னா பப்ளிசிட்டிஸ்க்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு நாம் இறங்கி பண்ணணும், எந்த அளவுக்கு தேவையான விஷயங்கள் ஒரு படத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்றத அவர் அனலைஸ் பண்ணி வச்சிருக்காரு. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த சைட்லேருந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது தான் நமக்கு பலமாக இருக்கும். அப்படி வகையில் அவர் வந்து எந்த லெவலில் இறங்கி வேணாலும் நான் பப்ளிசிட்டி பண்ண ரெடி. அது வந்து ஒரு எத்திக்கலாக இருக்கணும், அதே நேரத்தில் அது படத்துக்கும் ஹெல்த்தியாக இருக்கணும், எல்லாருக்கும் சப்போர்ட்டிவ் இருக்கணும், எல்லாரையும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா ஆங்கிள்லையும் அது இருந்தது. அது ரொம்ப ஹாப்பியான விஷயம். பட்ஜெட் அப்படின்ற வகையில் பார்க்கும்போது ஒரு நடுத்தர பட்ஜெட் படம் தான். இப்போது டயர் 1 டயர் 2 அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டு இருந்தோம்னா இது வந்து நடுவில் தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு டயர் 1 படத்துக்கான பப்ளிசிட்டி இருக்கணும் அப்படின்றது அவரோட எதிர்பார்ப்பு. அதுக்கு இந்த டீம் மெம்பர்ஸும் பெருசாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஆக்டர்ஸ் எல்லாமே எஸ்டாப்ளிஷ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர்ஸ். இவங்கள வச்சு அவங்களுக்கு ஸ்பாட்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஏன்னா டைமிங்லேருந்து எல்லாமே அவங்க சைடில் டெலிவரி பண்ணுறது ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பாங்க, டைம் சேவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தெரியுது. ஏன்னா ஒரு அவுட்டோரில் வந்து ஒரு மிட் லெவல் பட்ஜெட் படத்துக்கு அவங்க கொடுக்குற சப்போர்ட் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க ப்ரொடியூசர் சைட்லேருந்து. ஸோ வையாபுரி சார் மாதிரி, ஸ்ரீ பிரதர் மாதிரி இவங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் 30 years ப்ளஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க நோன். அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் அந்த படத்துக்குள்ளே இருக்கிறது ஹாப்பி. லெஜெண்டரி ராதாரவி சார், அவங்க ப்ரெசன்ஸ் இருந்தாலே பொதுவாக ஸ்க்ரீனில் எப்படி இருக்குன்னு தெரியும். அவங்கெல்லாம் இருந்து இந்த படத்தை அப்படி கொண்டு போயிருக்காங்க. வனிதா மேம், கொட்டாச்சி பிரதர், அப்புறம் யாஷர் பிரதர், இந்த மாதிரியானவங்க சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய நோன் ஃபேஸஸ் உள்ளே கொண்டு வந்து எல்லாரையுமே அழகாக வேலை வாங்கியிருக்காங்க டேரக்டர் சைட்லேருந்து. ஸோ இதெல்லாம் படத்தை பற்றி நான் இவ்வளோ டீட்டெயிலாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த படத்தை 2 முறை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. ஏன்னா ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் பார்க்குற மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கிறது எப்படி, அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனில் கற்றுக்கிறத விடவும் இவங்க இந்த படத்தை பார்த்து நிறைய நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இவங்களோட அடுத்தடுத்த படங்களையும் பார்த்து லைனப்பில் வச்சிருக்காரு. அடுத்த படமும் இப்போ ஷூட் போயிட்டு இருந்தது. என்கிட்ட ரஷ் காட்டினார். இம்ப்ரெசிவாக இருந்தது. ஒரு 2-3 days ஃபுட்டேஜ். அது ஒரு ஐ திங்க் ஒரு 30 seconds to 60 secondsக்குள்ளே தான் இருக்கும். அந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போதே ஓகே, ஒரு ப்ராமிசிங்காக இருந்தது. ஒரு இது கண்டிப்பாகவே இப்போவே பிஸ்னஸ்க்கான ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்துச்சு. ஸோ இந்த வகையில் தான் அடுத்து ஒவ்வொரு ப்ரொடியூசரும் வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இப்படி இருக்கும்போது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மக்களுக்கு ஆடியன்ஸுக்கும் ஒருதியான கண்டென்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் எதிர்பார்க்குறோம். கடைசி தோட்டா பொறுத்த வரைக்கும் February 28 தேட்டருக்கு ரிலீஸ் ஆகுது. தேட்டருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக முழுக்க நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹைப் ப்ரொடக்ஷனில் பப்ளிசிட்டியில் காட்டியிருந்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு 2 hours நல்ல ஒர்த் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்றத நாங்கள் அஷ்யூர் பண்ணிக்கலாம். தென் இந்த படத்தோட அனைத்து டெக்னீஷியன்ஸ்க்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது மூலமாக அடுத்த ஆஃபர் வரும். தயாரிப்பாளர் பொறுத்த வரைக்கும் இசையமைப்பாளராக ஜெயிக்கணுன்றதுக்காக ப்ரொடக்ஷனை கையில் எடுத்திருக்காரு. அவரோட ஆசையும் டெஃபினட்டாக இந்த படம் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். தேங்க்யூ ஆல். கொஸ்டின்ஸ் யார்கிட்ட ஏதாவது கேட்கணும் கொஸ்டின்னா அவங்க வந்துடுவாங்க. இவரா? அப்படியே சொல்லி நானா? சரி உட்காருங்க. அண்ணா கேளுங்கண்ணா. ஹீரோயின் ஷூட்டில் இருக்காங்க, அடுத்தது வந்துடுவாங்க. அவங்க இங்கே இல்லை, அவங்க பெங்களூரில் இருக்காங்க, வந்துடுவாங்க. ஓகேங்களா? அடுத்த ப்ரமோஷன் அவங்களை பார்க்கலாம். ஏன்னா அவங்க ஒர்க்கு, ஏன்னா அங்கே டேட்ஸ்லாம் பார்க்கணும். இப்போ பிரதர் இங்கே இருக்காரு, ஏதோ ஸ்கிப் ஆகி வந்துட்டார். இப்போ இவரே எங்கேயாவது காஷ்மீர்லேயோ இல்லை டெல்லியிலையோ மாட்டாருன்னு எப்படி நான் அவரால் வர முடியும்? அதனால் அவங்க அங்கே ஷூட் பண்ண அடுத்த ப்ரமோஷன் நீங்கள் பார்க்கலாம். அப்பா வந்து நம்ம ராதாரவி அப்பாவும் நேற்றுக்கே அவர் பார்த்து வந்தேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லைனா நான் எப்படியா மேக்ஸிமம் வந்துடுறேன்னு ட்ரை பண்ணுறேன்னாரு. உங்களுக்கே தெரியும் அவர் எல்லா ப்ரமோஷனுக்கும் அவர் ஃபஸ்ட்டு அவர் தான் உட்காருவார். உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே. நான் மியூசிக் பண்ண ஆல்பம் சாங்கெல்லாம் வந்து உட்காந்துருப்பார். அவருக்கு வர முடியலன்னா அவருக்கு நேற்றுக்கே எனக்கு கூப்பிட்டு சின்ன ஒரு வான் கொடுத்தாரு. பட் அதனால் அடுத்த ப்ரமோஷன் வந்துடும்டா, நீ அதை பற்றி ஃபீல் பண்ணாத, நீ ரிலீஸ் ஆகிற முதல் நாள் வரைக்கும் நான் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன்றத ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. வாக்குறுதின்னு சொல்கிறத விட ஒரு அப்பாவாக ஒரு மகன்கிட்ட ஒரு சின்ன ப்ராமிஸ் பண்ணார். அதனால் இன்றைக்கி அவர் வரலன்றது எனக்கு இனிமேல் வரப்போகிற அடுத்த ப்ரமோஷன் தான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடுவார் அப்பா. வேறு ஏதாவது ரிலீஸ்க்கா? ரிலீஸ் வந்து
நிறைய விஷயம் பேசணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்து தயாரிப்பாளர் வந்து அதை ப்ரமோட் பண்ணி இப்போ ஜெனி சொன்னாப்புல நிறைய அந்த மிடில் பட்ஜெட் மூவிஸ்லாம் வந்து கரெக்டாக போயிட்டு மெயின் பர்சன் கிட்ட போய் ரீச் ஆக மாட்டேங்குது, மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போய் ரீச் ஆக மாட்டேங்குது. அதனால் அதுக்கே நாங்கள் நிறையா விஷயங்கள் உள்ளே போயிட்டு சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. யார்கிட்ட போட்டு காட்டலாம், யார்கிட்ட விஷயம் என்னன்றது. நண்பர் பார்த்தீங்கன்னா 2 தடவை அவரை நான் மீட் பண்ணேன். டேரக்டர் தான் இன்ட்ரோ பண்ணி வச்சார். பட் அவருக்கே நான் போட்டு காட்டும்போது சரி கொஞ்சம் டைம் கொடுத்தா லேட்டாக போட்டு காமிச்சேன். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, சும்மா வந்துட்டு போகிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டான பர்சன் கிட்ட கரெக்டாக காட்டணும். ரெண்டாவது சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் ஒரு எடிட்டில் நாங்கள் நிறைய வேலை பார்த்துருந்தோம். ஏன்னா அந்த ரஷ்ஷில் வந்து பார்க்கும்போது இந்த சீன் கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிருந்தது. அதனாலேயும் கொஞ்சம் லேட்டு. அதனால் அப்புறம் பிரதரை மீட் பண்ணோம். பிரதருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஏன்னா அவர் சொன்னார் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது சார், எங்கேயுமே லேகே தெரியல. எனக்கு என்னென்னா கமர்ஷியல் எலிமெண்ட்டாக இருந்தால் ஒரு ஆடியன்ஸ் உள்ளே வராங்கன்னா அவங்க என்டர்டெயின்மெண்ட்டாக வெளில போகணும், அது எனக்கு இருக்குது, நான் எடுத்துக்கிறேன்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கொடுத்தேன். நல்ல ஒரு மனிதர். என்னென்னா பார்த்தீங்கன்னா படம் வந்து நான் வாங்குறேன்னு சொல்லி சைன் பண்ண அந்த நாள்லேருந்து எல்லா ரைட்ஸுக்கும் இவர் தான் மூவ் பண்ணார். அதில் ஃபஸ்ட்டு ரைட் சைன் பண்ணது நேற்று தான் பண்ணேன், எஃப்எம்எஸ் பண்ணேன். இவர் மூலியமாக தான் முடிஞ்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் அமேசான் ஓகே பண்ணிருக்காங்க. எல்லாம் அவர் மூலியமாக தான் நடக்குது. ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்தோன்னு இல்லாமல் அந்த தயாரிப்பாளருக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்த்தா அதை வந்து விரல விட்டு எண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து தேட்டர் போட்டுட்டு அதில் வருமானம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் பட் பிரதரை நான் சொல்ல வேண்டிய கடமைங்க. ஏன்னா அவரோட மெனக்கடல் தான் இந்த படத்தோட அவுட்புட்டு தேட்டரை வந்து ரிலீஸ் ஆகுது காரணம். அதனால் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணே, புரியலண்ணே. ஆ இல்லை, அந்த சின்ன பட்ஜெட்னா என்ன பட்ஜெட் அமௌண்ட்ண்ணே? இப்போ சின்ன பட்ஜெட் வந்து எவ்வளோ எடுக்கலாம் இன்றைக்கி? இப்போ 2 கோடி 3 கோடி 1 கோடி அதெல்லாம் எடுக்கக்கூடாது சொல்கிறாரு. பட்டு உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இப்போ குட் நைட் ஒரு படம் வந்தது, அது என்ன பட்ஜெட்னு எல்லாருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் காப்பி தெரியும். அதெல்லாம் ஹிட் ஆகலையா? அப்படிலாம் நல்ல கண்டென்ட் நல்ல தரமான படங்கள் நீங்கள் எடுத்தால் போதும். அதெல்லாம் வந்து அந்த விஷயத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் சொன்ன கான்செப்ட் வந்து அது எனக்கு இஷ்டம் இல்லை. ஒருவேளை அவருக்கு அதுவாக இருக்கலாம். பட்ஜெட்டில் அப்புறம் என்ன, படம் நல்லா இருக்கா, என்டர்டெயின்மெண்ட்டாக மக்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். சுந்தர் சி சார் படம் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு கொண்டு வந்திருக்கீங்க, ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. எந்த நம்பிக்கையில் கொண்டு வந்திருப்பார் யோசிச்சு பாருங்கள். பட்ஜெட் விட்டுருவோம், அந்த ப்ளே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான் நம்பிக்கை. பழைய படம் புது படம்லாம் மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது சார். மக்கள் உள்ளே வராங்கன்னா என்ன 2 மணி நேரம் நீ வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும். மெசேஜ்லாம் சொல்லாது. ஏன்னா அவங்களாம் நிறைய மெசேஜ் வீட்டிலே சொல்கிறாங்க. என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற படம்லாம் தான் நீங்கள் ஹிட் ஆகிட்டு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எந்த படம் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குன்னா என்டர்டெயின்மெண்ட் மூவி வந்து சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் எனக்கு அதில் நம்பிக்கை உடன்பாடு இருக்குது. அதான் சார், இப்போ தயாரிப்பாளர் சங்கம் அது சொல்லலையே எங்களுக்கு. அவர் நடிகர் சங்கத்துலேருந்து பேசுகிறாரு, எனக்கு கேட்டுங்களா? அவர் ஒரு பொது நடிகராக பேசுகிறாரு, நடிகர் சங்கம் சார்பாக பேசுகிறாரு. தயாரிப்பாளர் சங்கம் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பெப்சியோட ஒரு சின்ன மீட்டிங்கும் போயிட்டு இருக்கு. ஏன்னா எங்களுக்கு எங்கெங்கே லாக் ஆகிறோம்னா நிறையா விஷயங்கள் வந்து சிறு தயாரிப்பாளர்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கோம். பிகாஸ் ஆஃப் எங்களுக்கு வந்து நிறையா இப்போ வந்து ஒரு 6 பேர் வச்சு தான் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. எங்களால் 3 பேர் தான் வைக்க முடியும். எங்களுக்கு அந்த வருமானம் கிடையாது, அவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த விஷயங்கள்லாம் இந்த தயாரிப்பாளர் சங்கம் இப்போ எடுத்து மெனக்கெட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போர்ட் ஃப்ரம் எங்கள் தயாரிப்பாளர் சங்கம் வந்து எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால இவ்வளோ பட்ஜெட் தான் பண்ணலாம், இவ்வளோ பட்ஜெட் பண்ணக்கூடாது அப்படின்ற உடன்பாடில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நல்ல படம் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக. நேற்றுக்கு பாருங்கள், கவுண்டமணி சார் படம் வந்திருக்கு, நல்லா தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு படம் நேற்றுக்கு அந்த பேபி, அது மாதிரி நிறைய எல்லாமே நல்லா தான் சார் இருக்குது. என்னென்னா பெரிய படம் வந்து அவங்க பெரிய படம் எல்லா படம் நல்லா விடுதா கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய படம் எத்தனை படம் உங்களுக்கே சொல்லுங்கள், நான் பேச சொல்ல மாட்டேன். சின்ன படங்களுக்கு உங்களை மாதிரி பத்திரிகையாளர் தான் முக்கியம் எங்களுக்கு. ஏன்னா நான் ஏன் உங்ககிட்ட உட்காந்து பேசுகிறேன்னா உங்களால் ஒண்டி தான் நல்ல படத்தை வந்து அது சின்ன படமோ பெரிய படமோ உண்மையாக சொல்லக்கூடிய இடம் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறத வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் இன்றைக்கி டிஜிட்டலில் இருக்காங்க. ஓஹோ, இப்போ இந்த டிவிக்கார சொல்கிறாங்க, இந்த ப்ரெஸ் மீட்டை சொல்கிறாங்க, இந்த டிவிக்காரதை போடுறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வராங்க. அதனால் ஊடகவியாளர் உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் உண்மையான விஷயம் சின்ன படம் பெரிய படமோ சப்போர்ட் பண்ணுங்கன்ற. கரெக்டு கரெக்டு.
மக்கள் கிட்ட நாங்க கருத்துக்கள் கேட்டா என்ன நீங்க ப்ரமோஷன் பண்ணாலும் என்ன பண்ணாலும் நாங்க வந்து போறக்கூடிய மைண்ட் செட் இல்லைன்னு சொல்றாங்க. ஸ்டார் காஸ்ட் வந்து நாங்க போறோம், விஜய், அஜித், சூர்யா இந்த மாதிரி மூவில நாங்க போறோம், சின்ன படத்துல ஓடிடில நல்லா இருக்கும் பட்சத்துல நாங்க போறோம்னு சொல்றாங்க. இதான் ஓபன் ஸ்டேட்மென்ட். இதுக்கு உங்களுக்கு சார் அதுக்கு முன்னாடி ஒரு சொல்கிறேன். இன்னைக்கு மணிகண்டன் யார்? மணிகண்டன் எப்படி வந்தார்? அவர் ஏற்றுக்கலையா ஆடியன்ஸ்? அந்த படத்துக்கு ஏதாவது இல்லை அவர் கேட்ட கேள்வி என்ன பதில்? நான் கேள்வினா ஆர்டிஸ்ட் படத்துக்கு தான் போவேன்னாரு. அதுதான் சார் நான் என்ன கேட்குறேன்னா, ஆர்டிஸ்ட் படத்துக்கு போகக்கூடிய அப்படி இருந்தா மணிகண்டன் ஒரு நல்ல ஒரு ஹீரோ இன்னைக்கு உருவாயிருப்பாரா? அது பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அது வரையும் ஏங்க இல்லைங்க சரி சார். ரப்பர் பந்து ஹீரோ யாரு? சரி சார், அதான் அந்த பார்க் கரெக்ட். அந்த பார்க்கிங் படம் ஹிட் ஆனதுக்கு அதுவும் ஒரு புது படம் தானே. நீ சொல்ற மாதிரி சூர்யாவோ ரஜினிகாந்த் சார் படமோ இல்ல. பார்க்கிங் நீங்களே சொன்னீங்க என்னன்னா பார்க்கிங் ஒரு படம் ஹிட் கொடுத்தாரு. அந்த பார்க்கிங் படம் புது படமா அவருக்கு பழைய படமா சொல்லுங்க? அவருக்கு புதுசுங்க அண்ணா. பார்க்கிங்ல யாருன்னா எம்எஸ் பாஸ்கர் இருக்காரு, வேற யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க, அப்படி லிஸ்ட் போடுங்க. நீங்க அவர் கேட்ட கேள்வி ஆனா அவருக்கு அண்ணா அப்படி இல்லைன்னா அதானே நல்ல கரெக்ட் தான். கரெக்ட் 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 அண்ணா. நல்ல நீ சொன்ன பாயிண்ட் ஒத்துக்கண்ணே. நல்ல கண்டென்ட் தான் ஓடுனேன், அவ்வளோதானே. அது சின்ன படமோ பெரிய படமோ அவ்வளோதான். சின்ன இல்லை நான் சின்ன படத்துக்கு நான் அப்படி சொல்லல. சின்ன படம் நல்லா இருந்தா ஆதரவு கொடுங்க, நல்லா இருந்தா தான் அது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆடியன்ஸும் ப்ரெஸ்ஸும் நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. இந்த படம் நல்லா இருப்பா, நம்ம ஆதரவு உண்டு. இந்த படம் கொஞ்சம் லேகா இருப்பா, அது உங்களோட தரப்பு. நான் வர முடியாது. ஆனால் சூர்யா சார் படமா இருந்தாலும் சரி, ரஜினி சார் படமா இருந்தாலும் சரி, இல்லை நாளைக்கு நீங்களே நல்ல ஒரு படம் உங்களை வச்சு வந்து இயக்கி ஒரு பிரம்மாண்டமான கண்டென்ட் தான் அது ஹிட் ஆகும். ஏன்னா ஆடியன்ஸுக்கு வந்து நீ சொன்ன வேர்டு தான். சூர்யா, ஜோதிகா, அதே மாதிரி ரஜினி சார் அந்த படம் யாரும் வரல. அப்படி பார்த்தா மணிகண்டன் வந்திருக்க முடியாது, ரப்பர் பந்து ஹீரோ வந்திருக்க முடியாது, ஸ்டார் படம் ஹீரோ வந்திருக்க முடியாது. அவங்களாம் எப்படி வந்தாங்க சார்? ஃபிளாப் பண்ண சார் நான் சொன்ன ஃபிளாப் அதெல்லாம் வேணாம் சார். சார் ஃபிளாப் நீங்க ஃபிளாப் சார் ஃபிளாப் விட்டுருங்க சார். ஃபிளாப்பாக இருந்ததுன்னா அடுத்தது நெல்சன் கூப்பிட்டு சார் சார் நீங்க எனக்கு கம்பேர் பண்ண நான் விரும்பல. என்ன விட்டு என்னன்னா சின்ன படம் ஆமா இல்ல நீ அவரே ஆரம்பிச்சார், நான் ஆரம்பிக்கல சார். இல்ல இல்ல அதல்ல சரி அதல்ல அதல்ல இல்ல இல்ல இது இது என்ன இருக்குண்ணே அண்ணா ஒவ்வொருத்தரா பேசலாம் அண்ணா ஒவ்வொருத்தரா பேச வரேன். நான் பதில் சொல்றேன், ஒவ்வொருத்தரா பேசலாம் கண்டிப்பா கண்டிப்பா. அண்ணா முடிச்சுக்கோங்க. நான் விரைவில் அது நாங்களும் அதுக்கு வந்து லெட்டர்லாம் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் ஏத்துக்கிறேன். அதெல்லாம் அண்ணா அண்ணா எல்லாத்துக்கும் ஒரு அண்ணா 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 நான் ஓத்தா சொல்றேன். அண்ணா அண்ணா நீ சொல்லுங்க. சரி அண்ணா நான் ஒரு நிமிஷம். நான் வந்து 2 மணிக்கு ட்ரெயினுக்கு கிளம்பணும். அதனால தயவு செய்து தப்பா அவர் ரெண்டு கிளம்புறாரு பேசி. ஆமா நான் மட்டும் தான். நன்றி. இப்ப கேளுங்க. இல்ல நான் பேசிடுறேன். நான் ஸ்கிப் ஆகல, நான் பேசிட்டு போறேன். இல்ல இருங்க அப்சூட் இருக்கிறேன் போட்டோ. அண்ணா நம்ம அந்த அண்ணன் கேள்வி கேட்டுறேண்ணா. அந்த அண்ணா எங்க இருக்கீங்களா? நன்றிண்ணா. சார் அதான் நான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எனக்கும் பாதிப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்றது உடனே வராதுண்ணா, அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி பார்த்தா என்ன இருங்க, நான் பேசும்போது குறுக்கில் பேசினா எனக்கு புரியாதுண்ணா. நீங்கள் அதுதானே நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லணுண்ணே, பதிலே விட மாட்டேன்றீங்களே அண்ணா. இன்னைக்கு நாட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கும்
எல்லாருமே உடனே தீர்வு காணது கிடையாது. ஃபஸ்ட்டு நான் அப்போது உங்களோட கேள்வி அங்கேயும் எல்லா இடத்துலையும் இருக்கணும். ஓகேங்களா? சினிமாலையும் இருக்குது, அரசியலில் இருக்குது, பொது வாழ்வில் வச்சு இருக்குது, வீட்டில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ வீட்டிலே வந்து ஒரு குடும்ப பிரச்சனை வந்ததுன்னா உடனே சால்வ் ஆகுமா? கிடையாது. நம்ம பேசுகிறோம், அது முடியாமல் போகும். 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம். எத்தனையோ பேர் குடும்ப சண்டையில் பிள்ளைங்க பிரிஞ்சும் போயிருக்காங்க, ஏன்னா அப்பா அம்மா வேணானும் போயிருக்காங்க, எவ்வளோ நடக்குது. ஆனால் நாங்கள் முறையிட்டிருக்கோம், அது நடக்கும்னு நம்பிக்கையில் இருக்கோம். அவ்வளோதான். எங்களை நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை நம்பியிருக்கோம். ஓகேங்களா? தலைவர் எங்களை பண்ணுவார் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கோம். கூடிய விரைவில் அது நடக்கும்ன்றது நீங்கள் எப்படி நம்புறீங்களோ, உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தால் சரியாகும்னு நீங்கள் நம்புறீங்களோ, அதே மாதிரி எங்களோட குடும்ப தயாரிப்பாளர் சங்க குடும்பத்துக்குள்ள அது சுமூகமாக முடியுன்றது, சீக்கிரமாக முடியுன்றது நம்பிக்கையோட. இப்போ உங்களுக்கு தெரியும், போன வாரம் ஃபுல்லாக பெப்சியோட உங்களுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கேப்ல இருந்தது. இப்போ எங்கள் சின்ன தயாரிப்பாளர்களுக்காகவும் எல்லா தயாரிப்பாளர்களுக்காகவும் அவங்க வந்து பேசுவார். அது மாதிரி ஒன்று ஒன்றா நடக்கும்னு ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கும். நடக்கும்ன்ற நம்பிக்கை நடந்துச்சுன்னா எங்களை மாதிரி ஒரு சின்ன தயாரிப்பாளருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது நீங்கள் சொன்ன அந்த வாக்கை நான் எடுத்துக்கிறேன். தப்பு இல்லை, அது ஒத்துக்கிறேன். ஆனால் தீர்வு காணப்பட்டு இருக்கு. அது நீங்கள் நினச்சிக்கணும். தீர்வு பேசிகிட்டு இருக்காங்க. போன தடவை நான் மீட்டிங் போகும்போது கூட நான் ஸ்டேட்மெண்ட் பேசி தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக விரைவில் நீங்கள் சொன்ன மாதிரி ஹோட்டல் பாப்கார்னாக இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நல்ல ஒரு முடிவு வரப்போகுதுன்றது நம்பிக்கையோடு இருக்கணும். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ.